சார் எப்படி சார் எங்க மேலதான் சார் எங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க சார். திருப்பாப்புலூர் காவல் நிலையத்துல நீங்க வந்து நடராஜ் பேர்லயும் வழக்கு இல்லைன்னா நந்தினி பேரு நடராஜ் பேர்ல இருக்கு சார். அந்த பொண்ணு இருந்துச்சா சார் எங்க அக்கா வேல்வெடின்னு சொல்றீங்களா? அந்த சம்பவத்துல உங்க வீடியோ ரெக்கார்டு வச்சிருக்காங்களா? இல்ல சார் அவங்க கொடுத்தாங்க, அதனால நாங்க வழக்கு போட்டுட்டு சொல்றேன் சார். நீங்க பார்த்தா எப்படி சார் வக்கீல் போன் பண்ணி வந்து ஜாமீன் எடுக்க கேக்குறாங்க? நான் அந்த சம்பவத்துல சார் இப்ப என் பேர்ல வந்து எஃப்ஐஆர் இருக்கு. பேர்ல பொய்ப்புகாரா இருந்தா அந்த வழக்கு நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் சார். நீங்க என் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை நடக்குது சார். என் புருஷன் என்ன வீட்டு அம்மா வடிக்கிறது வெடிக்கிறான் பாக்குறேன், என் பாப்பா வடிக்கிறது வெடிக்கிறது பாக்குறேன். இப்போ வந்து என்ன கூப்பிட்டு அடிக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க. இப்போ கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க வந்து ஏற்கனவே கொலை குற்றவாளி, அதனால இவங்க போய் அவங்கள கட்ட போனா அவங்க யோசிச்சு எதையாவது ஒரு கற்பனையில சொல்றதுக்கெல்லாம் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்ப புகார் கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன், இல்லைன்னா விட்டுட்டு போ, நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். எனக்கு நீங்க சரிங்க சார், நான் இப்போ புகார் கொடுக்குறேன் சார். நான் சொன்னதுதான் சார் வாக்குமூலம். நான் சொன்னதுதான் சார் வாக்குமூலம். நான் கடைக்கு போயிட்டு வரேன், என்னை வந்து அவங்க கிட்ட சிசிடிவி கேமரா ஆதாரத்தோட இருக்கு. பக்கத்து வீட்டுல நடந்த பிரச்சனையா ஆதாரத்தை நீங்க அப்படி செக் பண்ணீங்கன்னா எங்க அம்மாவை எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் எடுத்திருக்காங்க, எல்லா ஆதாரத்தையும் செக் பண்ணிட்டு சம்மந்தம் இல்லாம என்ன ஒரு மாசமா அந்த பொண்ணு என்ன நான் மன உளைச்சலாகி உங்ககிட்டே வந்து சொல்றேன் சார். அந்த பொண்ணு நான் போறப்ப வரப்ப எங்க போனாலும் செல்ல எடுத்துட்டு வச்சுக்கணும் ஒரு மாதிரி